சனி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கான். சனி வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சம சனியாக இருக்கான். விருச்சிக ராசி அன்பர்களுடைய பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷனில் சனியே இருக்கான். நீங்கள் ஃபீனிக்ஸ் பறவைகள் மாதிரி சாம்பல்ல இருந்து உயிர் தெழும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி உயிர் தெழக்கூடிய ஃபீனிக்ஸ் பறவைகள் நீங்கள். யாராலையுமே உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கலைங்க, அந்த எண்ணம் தான் ஒரு பஞ்சமாக இருக்குது. அந்த எண்ணம் நிறைவேறிடும். ஆக எதுலாம் உங்களுக்கு பஞ்சமாக இருக்குது அத்தனை பஞ்சங்களையும் போக்கக்கூடிய பொசிஷனில் சனி பகவானே இருக்கார். கவலை வேண்டாம், கவலையை விடுங்க. ஃபுல் ஆன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். என்னங்க, பொதுவாக வந்து பாருங்கள், 2025 ஆண்டு பலன்கள், 2026 ஆண்டு பலன்கள் இப்படின்னு தானே சொல்லுவாங்க. தமிழ் புத்தாண்டு பலன்களும் சொல்கிறீங்களே அப்படின்னா கொஞ்சம், அதாவது சமீப காலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜார்ஜியன் கேலண்டர் அப்படின்றத ஃபாலோ பண்ணுறோங்க. அதனால நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறோம். அதே மாதிரி 2025 பலன், 26 பலன் அப்படின்றது பார்க்குறோம். நம்ம தொன்று தொட்டு பயன்படுத்தி வந்தது என்ன அப்படின்னு தமிழ் புத்தாண்டை பேஸ் பண்ணி அந்த வருடம் முழுசும் எப்படி இருக்கும் அப்படின்றத பலன்களை வந்து பார்த்திங்கன்னா பகுத்தறியறது. அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தொன்று தொட்டு பல நூறு வருடங்களை பார்த்துட்டு வந்தது. சரி, அந்த விதத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பராபவ வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பராபவ வருடம் அப்படிங்கிறது சூரியன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு ஏப்ரல் 14 காலை 9:40 மணிக்கு பயிற்சி ஆகிறாரு. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது. இந்த தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கிறத பொறுத்து ஒவ்வொரு பிளானட்ஸும் என்னென்ன பாவத்தில் இருக்காங்க அப்படின்றத பொறுத்து இந்த புத்தாண்டு எப்படி இருக்குது அப்படின்றது பலன் சொல்ல போகிறோம். நேரத்தை வீண் பண்ணாமல் சட்டுன்னு உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது பார்த்துடலாம் வாங்க. விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது? மொதல் விஷயம் என்ன? சனி பகவான், சனி உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கான். சனி வந்து பார்த்திங்கன்னா பஞ்சம சனியாக இருக்கான். விருச்சிக ராசி அன்பர்களுடைய பஞ்சங்களை எல்லாம் போக்கக்கூடிய பொசிஷனில் சனியே இருக்கான். கடந்த சில ஆண்டுகளாகவே இங்கே விருச்சிகம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. அதுவும் நம்ம இந்த வார்த்தையை சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய விருச்சிகம் சொல்லுவாங்க, என்னங்க நீங்கள் வேறு சில ஆண்டுகள் பல ஆண்டுகளாக நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருக்கும். அதுக்கு மேலே ஜோதிடர்கள் வேறு சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம் சபிக்கப்பட்ட ராசி, நோய்வாய்ப்படாத விருச்சிகமே இல்லை, துன்பத்தை அனுபவிக்காத விருச்சிகமே இல்லை, துரோகத்தை அனுபவிக்காத விருச்சிகமே இல்லை அப்படின்லாம் வேறு சொல்லி எங்களை ஊசு பேத்துறாங்க அப்படின்லாம் வேறு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையாக ஒரு விதத்தில் உண்மை தாங்க. இன்னொரு விதத்தில் நீங்கள் கஷ்டப்படுறது, ஏமாற்றப்படுறது இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லது. பொதுவாக உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபீனிக்ஸ் பறவைகள் மாதிரி. ஃபீனிக்ஸ் பறவை அது வந்து ஒரு சித்தரிப்பு கதையாக இருந்தாலும், ஃபீனிக்ஸை பற்றி நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? சூரியன் மேல் அலாதி காதலாம் அதுக்கு. சூரியன்கிட்ட நெருங்கி பறங்குமா, சூரியனோட வெப்பம் தாங்காமல் முழுசும் எரிஞ்சி சாம்பல் ஆகிடுமா, சாம்பல்லேருந்து உயிர் தெழும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி உயிர் தெழக்கூடிய ஃபீனிக்ஸ் பறவைகள் நீங்கள். யாராலையுமே உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டிஸ் நீங்கள் இருந்தாலும் கஷ்டப்பட்டீங்க. எதுக்குன்னா பிளானட்ரி பொசிஷன்ஸ் பெருசாக சரியில்லை. சரி, ஆனால் இப்போ எப்படி இருக்குது? சனியே உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க. சனி சப்போர்ட்டிவாக இருக்கிறதுனால உங்களுக்கு எதெல்லாம் பஞ்சம்? நல்ல சாப்பாட்டுக்கு பஞ்சமாக ரொம்ப ஏழ்மையான நிலமையில் இருக்க, அதாவது ஏழ்மையான நிலமையில் இருக்க விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. நல்ல கோட்டீஸ்வரங்களும் இருக்காங்க. அப்போ ரொம்ப ஏழ்மையான நிலமையில் இருக்க உங்களுக்கு 3 நேரம் சாப்பாட்டுக்கு பஞ்சமாக இருக்கலாம். அந்த சாப்பாடு நல்ல சாப்பாடு அப்படின்றது கிடச்சிடும். ரொம்ப இப்போ தான் படித்து முடிச்சுட்டு வந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வேலை, நல்ல வேலைக்கு பஞ்சமாக இருக்குது அப்படின்னா நல்ல வேலை கிடச்சிடும். நல்ல குடும்பத்துக்கு பஞ்சமாக இருக்குது அப்படின்னா நல்ல குடும்பம் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு போகணுன்ற ஆசைங்க, அந்த ஆசை தான் நிறைவேறாமல் இருக்குது. அதுதான் ஒரு பெரிய பஞ்சமாக இருக்குது. அது வந்து நிறைவேறிடும். நல்ல வாழ்க்கை துணை கிடைக்கலைங்க, அந்த எண்ணம் தான் ஒரு பஞ்சமாக இருக்குது. அந்த எண்ணம் நிறைவேறிடும். ஆக எதுலாம் உங்களுக்கு பஞ்சமாக இருக்குது அத்தனை பஞ்சங்களையும் போக்கக்கூடிய பொசிஷனில் சனி பகவானே இருக்கார். கவலை வேண்டாம், கவலையை விடுங்க. அதுக்கப்புறம் சுகஸ்தானத்தில் ராகு 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் இந்த சுகஸ்தான ராகு நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் ஃபாரினில் போயிட்டு வேலை செய்கிறதுக்கான பிராப்தம், அங்கேயே போய் பர்மனெண்ட் ரெசிடென்ஸாக இருக்கிறதுக்கான பிராப்தம், அங்கேயே போய் வீடு வாங்குறதுக்கான பிராப்தம், ஃபாரின் டூர் போகிறதுக்கான பிராப்தம், இப்படி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்போம். ஃபாரினில் போய் படிக்கிறதுக்கு இப்படி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுத்தாலும் அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அம்மாவுக்கு இன்ஃபெக்ஷஸ் டிசார்டர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனமுட்டம் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. இதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. அதே மாதிரி 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் கேத்து இருக்கார் இல்லைங்களா? இங்கேருந்து வெளிநாடு போய்டுவீங்க வேலை செய்யறதுக்கு. அங்கே போயிட்டு வேலை செய்யும்போது வேலை செய்கிற சூழ்நிலையே பிடிக்காது. இந்த அட்மாஸ்ஃபியரே எனக்கு பெருசாக பிடிக்கலைங்க. யாரும் நல்லா பேசவே மாட்டேங்கிறாங்க, யாரும் நல்லா சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்கவுங்க மிஷின் மாதிரி வேலை பார்த்துட்டே இருக்காங்க. எனக்கு வேலை செய்கிற இடத்துல பெருசாக அந்யோன்யம் இல்லை அப்படின்ற மாதிரி தோணும். பொதுவாக நம்ம அங்கே வேலை செய்ய தான் போயிருக்கோம். நம்ம யாரு கூடயும் உறவாட போகல. அதை ஞாபகம் வச்சு நீங்கள் பாட்டு வேலை செய்யுங்க, நல்லது மட்டுமே நடக்கும். கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் 9ஆம் பாவத்தில்.
பாக்கியஸ்தானத்தில் குரு 6ஆம் மாதம் வரைக்கும் அஷ்டமத்து குருவாக இருந்து உங்களை நெச்சு செஞ்சால் இப்போ வந்து பாருங்கள் இன்னும் 2 மாதம் 6ஆம் மாதம் வரைக்கும் அஷ்டமத்து குரு அப்படின் போது ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அதே மாதிரி சேர்க்கையில் கவனம் தேவை. பிரச்சனை நடக்கிற இடத்துல நம்ம வேடிக்கை கூட பார்க்கக்கூடாது. ஆனால் அதே குரு 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் 1/6/2026 கடகத்தில் உச்சம் பெற்று அமர்றார். பாக்கிய குருவாரார். பாக்கிய குரு என்ன பண்ண போகிறார்? எல்லா விதத்துலேயும் குட் லக்கு, ஃபார்ச்சூனு, அதிர்ஷ்டம், மேன்மை, முன்னேற்றம், இப்படி எல்லா பாக்கியங்களையும் குருவே கொடுக்க போகிறார். ரொம்ப சிம்பிள். அப்பா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்க போகிறார். வெளிநாட்டில் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க வெளிநாடு போக போகிறீங்க. யூஜி வந்து எம்பிபிஎஸ் இங்கே முடிச்சுட்டு பிஜி வெளிநாட்டுக்கு போகலான்னு நினைக்கிறேன். ஹையர் எஜுகேஷன் வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம். இப்படி நிறைய நல்ல விஷயம் அப்படின்றது வரதான் போது கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பொதுவாக விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் 2 மற்றும் 5க்கு அதிபன். உங்களோட தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அமர்ந்த அதிபன், பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அமர்ந்த அதிபன். அதே மாதிரி நிறைய விருச்சிகம் இது வரைக்கும் குழந்தை பேர் இல்லை அப்படின்றவங்களுக்கு குழந்தை பிராப்தம் அப்படின்றது வரப்போகுது. நல்ல ஒரு குடும்பம் அப்படின்னு அமைய போது குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், மகிழ்ச்சி, குதூகலம், திடீர் தனப்பிராப்தி இது அத்தனையும் வரப்போகுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு காதல் அப்படின்றது வரும். சனி பஞ்சம சனியாக இருக்கான், அதுலேயும் காதல் வரும். அதே மாதிரி குரு வந்து 5ஆம் பாவத்துக்கு அதிபன் அப்படின்றதுனால பாக்கிய குரு அமருவா அப்படின் போது அதுலேயும் காதல் அப்படின்றது வரும். அப்போ இவங்கெல்லாம் வந்து காதல் கொடுப்பாங்களா? காதலுக்கு எடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ இப்படி நிறைய நல்ல விஷயம் வரும். அதே மாதிரி பாருங்கள், உங்களை நீங்களே பக்குவப்படுத்திக்கிறதுக்கு, உங்களை நீங்களே பதப்படுத்திக்கிறதுக்கு குருனோட பார்வை 1ஆம் பாவத்தில் இருக்குது. செல்ஃப் அனலைசேஷன் அப்படிம்பாங்க. என் மைண்டை ரொம்ப ஸ்டேபிளாக நான் வச்சுக்கிறேன், ஸ்திரமாக ஒரு விஷயத்தை முடிவு பண்ணுறேன், அந்த விஷயத்தை நான் ஸ்டிக் ஆன் பண்ணுறேன், அதை வந்து சக்ஸஸ் பண்ணி முடிக்கிறேன் அப்படின்ற அமைப்பு. தம்பி தங்கச்சி ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. என்னுடைய முயற்சி அப்படின்றது நான் விடாது செய்வேன். அந்த தீவிர முயற்சினால் நான் பல விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற அமைப்பு. அதே மாதிரி பூர்வீகத்தில் சொத்து பத்து வீடு வாசல் ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் தெரிய வரும். அதே மாதிரி ஆல்ரெடி எனக்கு தெரியுங்க வியாபாரம் பண்ணோம் அப்படின்னு பிளான் பண்ணுறீங்கன்னாலும் இந்த காலகட்டத்தில் வியாபாரம் பண்ணி அந்த காசை எடுத்து ஏதோ ஊரில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இருக்கிற பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ணுறது, பிள்ளைங்களுக்கு மேற்படிப்புக்கு அப்படின்னு செலவு பண்ணுறது, இப்படி நிறைய ப்ராப்தம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இருக்குங்க. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் காஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது. இந்த காலகட்டம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்ருக்குங்கம்மா, நாங்கள் வாழ்க்கையில் பல முக்கியமான விஷயத்தை முடிவெடுக்கும் தருணத்தில் இருக்கோம். எப்போ நாங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், இந்த காலகட்டம் எங்களுக்கு வீடு அப்படின்றது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஆகுமா அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்னாலும், எங்கள் குடும்பத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, அத்தனை பிரச்சனைகளும் இந்த வருஷமாவது ஓயுமா இல்லை தொடருமா அப்படின்றது தெரிஞ்சுக்கணுன்னாலும், என் பிள்ளைங்க நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிகிட்டே இருக்கேன். நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது பிள்ளைங்க வாழ்க்கை சார்ந்து, பிள்ளைங்களோட குணாதிசயங்கள் சார்ந்து இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும், இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு பதில் எது மூலிமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம சுய ஜாதகம் மூலிமா தாங்க தெரிஞ்சுக்கலாம். சுய ஜாதகம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா கேள்விகளுக்குமான இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆக உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்படுறீங்கன்னா, நான் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேயில் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.